திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் இந்த வாரத்தில் மட்டும் 4 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த சரவணன் என்பவரின் மனைவி தேவி பிரசவத்திற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று காலை தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அவர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்காக சென்றுவிட்டு திரும்பி வந்தபொழுது குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த தேவியின் உறவினர்கள் மருத்துவர்களின் கவனக்குறைவாலேயே குழந்தை இறந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பிரசவத்திற்காக வருபவர்களிடம் மருத்துவமனை ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் மருத்துவர்களின் கவனக்குறைவால் இந்த வாரத்தில் மட்டும் 4 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். கலெக்டர் ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து விசிட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபார்மசியா டெலிவரியா இது பண்ணாங்க. 3 மணிக்கு மேல அதுக்கு முன்னாடி பெயின் ஏற்பட்ட எந்த ஒரு பிரெக்னன்ட் வரைக்கும் டெலிவரியா பண்ணவே இல்லை. 3 மணிக்கு மேல தொடர்ச்சியா பண்றாங்க. அதுவும் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 500, சுகப்பிரசவம்னா 1000 ரூபா. இதே சிசரிங் கேஸ்னா கூப்பிட்டு வந்து 2500 3000 ரூபா கட்ட சொல்றாங்க. 23ஆம் தேதி தாய் சேய் இவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி சேம் இதே சம்பவம் நடந்துச்சு. 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கலெக்டர் அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் இனிமேல் இந்த மாதிரி எந்த தவறுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணாங்க. அப்பயும் என்ன தீர்மானம் சொன்னாங்கன்னா, இனிமேல் இது படிப்படியா குறையும், இனிமேல் இந்த மாதிரி நடக்காத மாதிரி சொன்னாங்க. இப்போ அவங்க வாக்குறுதி கொடுத்து போன 2வது நாளே இதே சம்பவம் இருக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குங்க.